சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்டறியலாம். ரகுவரன், ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலால அந்த பகுதியில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. சாலையில அந்த கடற்கரை ஓரமா அமர்ந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இப்ப போராட்ட களம் எப்படி இருக்கு? காவல்துறையினர் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? தொடர்ந்து இங்க இருக்கு இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே போராடக்கூடிய இளைஞர்கள் சாலைக்கு வந்து விடக்கூடாது, மேலும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக பேருந்துகள் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில இந்த இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நடிகர் மயில்சாமி இங்கே வந்து இந்த போராடக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இளைஞர்கள் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம், மேலும் இன்று பல வருடங்களாக இதே போன்றுதான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கே எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும், மேலும் போராட்டத்தை களத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கைது செய்யப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக இணைந்த இளைஞர்கள் தான் வந்திருக்காங்க. மேலும் நடிகர் மயில்சாமி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஆதரவாக தற்போது இளைஞர்கள் மத்தியில் பேசி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன்.